ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கதிர்வேல் அப்படின்றவர் எழுதியிருக்காரு, நான் தென்காசியிலிருந்து எழுதுகின்றேன். எனது தாயார் 14/11/2008 ஆண்டிலிருந்து காணவில்லை. நான் நிறைய பணம் செலவு செய்தும் தேடி பார்த்தேன். இதுவரை அவர் கிடைக்கவில்லை. நிறைய இடங்களில் ஜோதிடம் பார்த்தேன். உனது தாயார் உயிருடன் இருக்கின்றார் என்று கூறுகின்றனர். கடைசியாக ஒருவர் கூறினார், உனது தாயார் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் வசித்து வருகிறார் என்று. ராமேஸ்வரம் சென்றால் எனது தாயார் கிடைப்பாரா என்பதை மட்டும் நீங்கள் தான் பார்த்து கூற வேண்டும் சுவாமிஜி. என்னுடைய தாயாரின் பெயர் பாப்பாத்தி, வயது 58. சுவாமிஜி, இவங்க தாயார் இவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு அவர் என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பலன் வருது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் தாயாரை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரம் இன்னும் அதுக்கான கால நேரங்கள் இன்னும் கைகூடி வரல, தாமசம் உண்டுன்னு வந்திருக்கு. அதனால் நீங்கள் ராமேஸ்வரம் போனால் கூட உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு என்னால் உறுதிட்டு சொல்கிறதுக்கான சூழ்நிலை சப்தரிஷி வாக்கியப்படி வரலை. அதனால் சில பரிகாரம் சொல்கிறேன், செய்யுங்க. அந்த பரிகாரத்தோட பலன் சுவாமி தொலைபேசி மூலமாவது உங்கள் தாயாரை பற்றிய தகவலை அனுப்பிச்சி வைப்பார். இல்லை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கலாம். விட்டு போன உறவுகள் புதுப்பிக்கப்படும். சொல்கிற எளிய பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தென்காசியில் பக்கத்தில் மௌனகுரு சுவாமிகள் மடம் அப்படின்னு இருக்குது. குற்றாலத்தில் தென்காசியில் இடையில மௌனகுரு சுவாமிகள் மடம்னு இருக்குது. அது எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கலாமோ இல்லை நியரோ தெரியாது. மௌனகுரு சுவாமிகள் மடம்னு இருக்குது. அதில் பிள்ளையார் ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கான் அந்த மடத்தில். இது கிட்டத்தட்ட ஒரு 50-80 வருடத்துக்கு முன்னே பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த விநாயக பெருமான வளர்பிறை தேய்பிறை 2 சதுர்த்திலையும் தரிசனம் பண்ணுங்கள். போய் வளர்பிறை தேய்பிறை 2 சதுர்த்திலையும் தரிசனம் பண்ணுங்கள். அந்த பிள்ளையாருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ்கார் ஒருத்தர் இந்த சிலையை பிராணபிரதிஷ்டை பண்ணும்போது பார்க்குறாரு. மௌனகுரு சுவாமிகள் பேசுறதில்லை. இவர் மௌனகுரு சுவாமிகள், காஞ்சி மகாபிரிவா, ரமண மகரிஷி, சேஷாதிரி சுவாமிகள், இவா எல்லாருமே விட்டோபா சுவாமிகள் சமகாலத்தவான்னு சொல்லுவாள். இவா எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு சமகாலத்தவா. காசியில் இருந்த அந்த சுவாமிகள் இவா எல்லாருமே சமகாலத்தவா. அப்போ இது பிராண பிரதிஷ்டை அப்படின்றது. பிராண பிரதிஷ்டைனா என்னன்னு கேட்டான், இந்த கல்லில் உயிர் வர வைக்கிறது அப்படின்னு. சரி, அப்போ நான் பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா, நான் ஒரு டாக்டர் அப்படின்றான் அந்த இங்கிலீஷ்கார். பண்ணலான்னு சொன்னோடனே பிராண பிரதிஷ்டை பண்ண பிறகு அந்த கல்லை தொடும்போது நாடி துடிப்பு அவருக்கு தெரிஞ்சுதான். அப்படி ஒரு அற்புதம் இருந்ததாக சொல்லுவாள். அந்த ரொம்ப பழமையான கோயில், 80 வருஷம் ஆயிருக்கலாம் அந்த மடம் நினைக்கிறேன். அதனால் வளர்பிறை தேய்பிறை சதத்தில் அவரை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். ஒன்று, ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி 25/2/2017 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண முகூர்த்த தேதி பார்க்குறதா இருந்தாலும் அந்த நட்சத்திர பொருத்தங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறதா இருந்தால் ஆண் பெண் திருமணத்துக்கு
8ஆம் தேதி பிறந்தவர், 6ஆம் தேதி பிறந்தார், 13ஆம் தேதி பிறந்தார், இந்த தேதியை எடுத்துக்கிறான். இந்த எண் கணிதம்ன்றது ஆங்கில முறைப்படி வரக்கூடியது. பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடியது திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் வச்சு எடுக்கிறது நம்ம மரபு. பஞ்ச அங்கம் 5 விதமான விஷயங்களை கொண்டு எடுக்கக்கூடியது பஞ்ச அங்கம், பஞ்சாங்கம். கால கணிதம்ன்றதை வச்சு தான் இந்த பஞ்சாங்கம்ன்றது வருது. ஏன்னா அஸ்ட்ராலஜி வேறு, அஸ்ட்ரானமி வேறு. கால கணிதம் வேறு, நம்ம ஜாதகம் பார்க்கறது வேறு. அஸ்ட்ரானமி அப்படின்றது விஞ்ஞானம் நிறைய விஷயங்களை ஏற்றுன்ற விஷயம். இந்த பஞ்சாங்கம்ன்றது கால கணிதம் இல்லாமல், அஸ்ட்ரானமி இல்லாமல் பஞ்சாங்கம் வராது. இப்போ நம்ம இந்த திதி, வார, நட்சத்திர, யோக, கரணங்களை கொண்டு சொல்லக்கூடிய முகூர்த்தத்தை நீங்கள் ஆங்கில தேதியோடு ஒப்பிடுறது சரியாக வராது. இப்போ ஆண் பெண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, முகூர்த்த தினம் பார்க்குறீங்கன்னா அதில் ஆங்கில தேதியை கொண்டு வந்து நம்ம எடை சொருகலாக செய்யவே கூடாது. இப்போ சில பேர் எண் கணிதத்தை கொண்டாடுவாங்க. எண் கணிதம்ன்றது ஒரு சாஸ்திரம். இப்போ நம்ம எல்லா சாஸ்திரத்தையும் தள்ளணும்னு அவசியம் இல்லை. தேவை இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாகனத்தை பதிவு பண்ணுறீங்க. அதேமாதிரி கல்யாணம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கல்யாணம் திருமணத்தை இது வந்து பதிவு பண்ணணும்னு ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. இந்த கல்யாணத்தை வந்து பதிவு பண்ணணும்னு இப்போ ஒரு கட்டாயம் இருக்குது சட்ட ரீதியாக. அப்போ நீங்கள் பதிவு பண்ணுற தேதியை, அந்த ஆங்கில தேதியை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினமாக பார்த்து பதிவு பண்ணலாம். இந்த பொருத்தம் பார்க்குறதுலையும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறா, பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் கிடையாது, சரி விட்டுடுங்க. அப்போ பொண்ணோட பேர் பொருத்தத்தையும் பையனோட பேர் பொருத்தத்தையும் பார்க்கலாம். சரி, அப்போ பையனோட பேர் பொருத்தத்தை பார்க்கலாம். அதில் சில பேர் சங்கடம். இப்போ உதாரணம் கூப்பிட்றது சசிகுமார்னு கூப்பிடுவா. ஸ்கூலில் சத்யநாராயணான்னு வச்சுருப்பான். இப்போ சசிகுமார் கூப்பிடணுமா, சத்யநாராயணா கூப்பிடணுமா? பொருத்தம் பார்க்கச்சு பையனோட இதில் இன்னொரு இது என்னென்னா, கடைசியில் நட்சத்திர பேரே இருக்காது. பையனுக்கு அது நட்சத்திர பேரே கிடையாது. அது நட்சத்திர பேர்லன்னா காலை தான் ஆரம்பிக்கணும், இல்லை கீழே தான் ஆரம்பிக்கணும். இது ரெண்டுமே இல்லையா? அப்போ எந்த பொருத்தத்தை வச்சு பார்க்குறது? நட்சத்திரம் ராசி தெரியல, இல்லை சந்தேகமாக இருந்தால் பேர் பொருத்தம் பார்க்குற விஷயத்துக்கே போகாதீங்க. தெளிவாக சொல்லிட்டான். அதாவது உங்களுக்கு நட்சத்திரம் ராசி தெரியலன்னா பேரை வச்சு பொருத்தம் பார்க்குற இந்த அபத்தமான வேலைக்கு போகாமல் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா பண்ணிடலாம். சரி, இந்த இடத்துல எந்த சாஸ்திரம் வேலை செய்கிறது? நட்சத்திர பொருத்தம் கிடையாது, பேர் பொருத்தத்தையும் பார்க்காம என்ன சாஸ்திரம் வேலை செய்கிறதுனா, ஒரு ஆணோ பெண்ணோ பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒன்று பாருங்கள், ஒருவேளை ஜோதிடர் பொய் சொல்லலாம், இல்லை வேறு மற்றவங்க பொய் சொல்லலாம், ஆனால் மனசாட்சி என்றைக்கும் பொய் சொல்லாது. அதனால தான் மனப்பொருத்தம் இருந்தால் உங்களுக்கு தினப்பொருத்தம் கூட 2ஆம் பட்சம்னு சொன்னான். ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்கும்பொழுது மனதளவில் பிடிச்சிருந்தால் அதுதான் மனப்பொருத்தம். மனப்பொருத்தம் நல்லா இருந்தால் தினப்பொருத்தம் கூட 2ஆம் பட்சம் தான். அதனால் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் ஜாதகம் சரியாக தெரியலனா இந்த பேரை வச்சு பொருத்தம் பார்க்குறது வேண்டாம். இன்னொரு விஷயம், ஒரே எழுத்து 2 இடத்துல வரும். நீங்கள் பஞ்சாங்கங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பாருங்கள். ஒரு எழுத்து 2 நட்சத்திரத்தில் வரும். அப்போ எந்த நட்சத்திரத்தை எடுத்துப்பீங்க? உங்களுக்கு சௌகரியமான நட்சத்திரத்தில் எடுத்துப்பீங்களா? ஜோசியர் எது சௌகரியமோ அந்த நட்சத்திரத்தில் எடுத்துப்பாரா? இன்னும் சில பஞ்சாங்கங்களில் நாம நட்சத்திரத்தில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அப்போ ஒரு ஜோசியர் ஒரு பஞ்சாங்கத்தை வச்சு இந்த பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவார், பேர் பொருத்தம். நீங்கள் பேர் பொருத்தம் பார்க்கச்சே இன்னொரு ஜோதிடர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவார். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான். நம்ம மனிதர்களுக்காக வாழ்க்கைக்காக மனுஷாலா? நம்ம நல்லா வாழணும் தான் இத்தனை சாஸ்திரம் இருக்குது. சாஸ்திரத்துக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்மளாம் நன்னா இருக்கணும் தான் இத்தனை தர்மசாஸ்திரம், வேத சாஸ்திரம். சாஸ்திரங்கள் எனக்காக வாழுன்னு சொல்ல, உங்களுக்காக நீங்கள் வாழுங்கன்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இந்த பேர் பொருத்த கன்றாவை விட்டுருங்க. பேர் பொருத்தம் நட்சத்திர தெரியல, ராசி தெரியலன்னா அதை விட்டுடுங்க. எதுக்கு இவ்வளவு சொல்கிறோன்னா, இந்த நட்சத்திர பொருத்தத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அது ஏன் அவசியம் கொடுக்க வேண்டாம்னு. ஏன்னா நிறைய விஷயங்களை பார்க்கும்போது தர்மங்களை, சாஸ்திரங்களை, வேதங்களை சரியாக புரிஞ்சிக்காமல் நம்மளோட வாழ்க்கையை நாமே நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு அலை வந்ததுன்னா கடல் அலை திரும்ப வராது. ஒரு முறை வந்த தென்றல் காற்று மறுமுறை வராது. ஒரு முறை வந்த மழை மறுபடியும் வராது. ஒரு முறை வந்த வாழ்க்கை மறுபடியும் வராது. இதெல்லாம் வந்துருத்துனா திரும்ப வரும்னு சொல்ல முடியாது. நம்மளை கடந்து போனது எல்லாமே கடந்து போனது தான். நேற்றைய தினத்தை நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்க முடியாது. உடனே நேற்றுக்கு சம்பாதிக்காத பணத்தை இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு 2 பங்காக சம்பாதிக்கலாம். ஆனால் நேற்றுக்கு நீங்கள் கோட்டை விட்ட நேரத்தை இன்றைக்கி சம்பாதிக்க முடியாது.